அந்த கதவை உடைச்சிங்கன்னா உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியும். இப்போ நம்ம நம்மளுடைய அடுத்த அடியை எடுத்து வைக்கணும் சீமாக்கா. पूर्णमुदच्यते சீக்கிரம் பண்ணுங்க. இப்போ என்ன பண்றது? ஜானவி, என்னாச்சு? அம்மா நீ இங்க என்ன பண்ற? அம்மா, அது தேவிகா என்ற சாம்பிராணி போட சொன்னா, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அப்படின்னா அந்த அம்மனோட பூஜை அறையில சாம்பிராணி போட வந்தியா? நாங்க பயந்தே போயிட்டோம். வேற யாரோ வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு நினைச்சோம். இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. எல்லாமே நல்லதா இருக்கு. நல்ல வேலை. சரி வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாமா. ஒரு நிமிஷம். நீ தேவிகா கிட்ட எப்ப பேசணும்? நான் நேத்துல இருந்து அவளை கால் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவ கால் அட்டெண்ட் பண்ணவே இல்லை. இந்த 4 பைகள்லயும் புனிதமான துளசி செடியோட மண்ணும், அதுக்கப்புறம் துளசி செடியோட விதைகளும் இருக்கு. இத நீங்க பாதாள லோகத்தோட 4 மூலையும் போட்டாகணும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லா தீய ஆத்மாக்களும் அழிய ஆரம்பிச்சிடும். அப்பதான் நம்மளுடைய முதல் வெற்றி நிறைவேறிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இன்னும் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? நம்ம உடனே வேலையை ஆரம்பிக்கலாவா? இல்ல, நாம உங்களால மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஏன்னா இந்த வரம் மனுஷங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, துர்க்கையம்மனோட தூய பக்தையா அவங்களுடைய ஆத்மாவும் அவங்களோட மனசும் ரொம்ப சுத்தமா இருக்கும். அப்படிப்பட்ட பக்தை யாருன்னா அது நீங்க மட்டும்தான் சீமாக்கா. அது மட்டும் இல்லாம 1000 வருஷங்களா அந்த காயத்ரியை எதுவும் செய்ய முடியல. இல்ல அண்ணா, இன்னைக்கு என்கிட்ட பேசல. நேற்று கிளம்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன. அட, நம்ம தேவையில்லாம பயந்து போயிட்டோம். ஆமாமா, வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போலாம், வாங்க. சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. உங்கள பிரேம் பரத்வாஜ் யாரு? நான் தான், சொல்லுங்க சார். நான் என்னோட பேமெண்ட் வாங்க வந்திருக்கேன். கேப் சர்வீஸ்? ஆக்சுவலி சார், நேத்து நைட்டு உங்களோட வைஃப் சீமா எங்க டிராவல் ஏஜென்சில மதுரை போறதுக்காக வண்டி புக் பண்ணிருந்தாங்க. இது அதோட பில்லு தான் சார். அப்படின்னா சீமா பரத்வாஜ் நேத்து மதுரா போறதுக்கு உங்ககிட்ட தான் டாக்ஸி புக் பண்ணாளா? எஸ் மேம். எங்க டிரைவர் தான் நேத்து அவங்கள மதுராவில் டிராப் பண்ணாரு.
அப்ப அவங்க ஃபுல் பேமெண்ட் எங்களுக்கு செட்டில் பண்ணல. பேலன்ஸ் அமௌண்ட்டை இந்த அட்ரஸுக்கு போய் எங்களை கலெக்ட் பண்ணிக்க சொன்னாங்க சார். அந்த அம்மனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இப்பவாது சீமாவும் தேவிகாவும் நல்லபடியா இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வந்துருச்சு. அவங்க 2 பேரும் மதுரால எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மேம் அது வந்து ஆமாப்பா, எங்களுக்கு அந்த கோவிலோட அட்ரஸ் கொடுக்க முடியுமா? ஆக்சுவலி நாங்க அவங்கள மதுரா பஸ் டிப்போலயே டிராப் பண்ணிட்டோம் மேடம். அது வரைக்கும் தான் அவங்க புக் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க போக நினைச்ச கோயிலுக்கு எந்த வண்டியும் போகாது போல இருக்கு. சரி சரி பரவாயில்ல. என்னங்க? தேங்க்யூ. நான் ரொம்ப பதட்டமா இருந்தேன். ஏன்னா மதுரால 100க்கு மேற்பட்ட கோவில்லாம் இருக்கு. தேவிகா எந்த கோவிலுக்கு போறேன்னு சொல்லாமே போயிட்டா. இப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கு. அவர் வந்து சொன்னதுனால நமக்கு தெரிஞ்சது சீமாவும் தேவிகாவும் நல்லபடியா மதுரா போய் சேர்ந்திருக்காங்கன்னு. அம்மா தாயே, அவங்க 2 பேரையும் நீங்க தான் காப்பாத்தணும். அவங்க வழியில எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. ஜெய் துர்கா தேவி.